இஸ்லாமியர்களுக்கு பற்றி எழுதுறதுக்கு கதையே இல்லையாடா? ஏடா, இஸ்லாமியர்களுக்கு கதை எழுதுற அளவுக்கு வாழ்க்கையே இல்லையாடா? இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க மன குமரலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது உண்மை. அதே மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கிற பெண், இஸ்லாமிய பெண், அந்த கல்லூரிக்கு போகும்போது அவளுக்கு ஏற்படுற மன சிக்கல்கள், மன உளைச்சல்கள் எவ்வளவுங்கிறதை நம்ம பரிவோட யோசிக்கணும். ஒரு படமா அதை தாண்டி விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு கொஞ்சம் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா படம் பண்ணலான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு சொசைட்டிக்குள்ள நீங்க திரும்ப திரும்ப முஸ்லிம்ஸை வந்து ரொம்ப தீவிரவாதியாவே காட்டிட்டே இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாள் காட்ட போறீங்கன்றது புரியல. ஏன்னா இந்தியாவோட அரசியல் அப்படியே தான் இருக்கு. விஜய் சாருக்கு ஒரு பெரிய மாசு இருக்கு, அவர்கிட்ட ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. அவர் சொல்றது வந்து இங்க ஒரு பெரிய கூட்டம் நம்பிட்டு இருக்கு, கேட்க போகுது. எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.